குருவே சரணம் குருவே போற்றி. என்னுடைய குருநாதர் அனுகூலத்தில் எட்டயாபுரம் எஸ்ஆர் வெங்கட சுப்பிரமணியர், கேரளாவில் சங்கனாச்சேரி பரமேஸ்வரன் நம்பூதிரி இருவருடைய ஆசீர்வாதத்திலும் இந்த கலையை நான் கற்று முடித்தேன். இப்போ இன்னைக்கு நம்ம எதை பற்றி எடுக்க போகிறோம்னா, திருமணம் செய்யும் காலம். திருமண காலத்தில் நமது ஜாதகத்தில் கிரக நிலைகளை பார்த்து தான் முடிவெடுக்கணும். குரு பார்வைன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. குரு பார்வை 12 கட்டத்துக்கும் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும், போயிட்டே தான் இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் திருமணம் காலம் எப்படி கண்டுபிடிச்சி அதை கரெக்டான நேரத்தில் கல்யாணம் முடித்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஜாதகத்தை தூக்கிட்டு அலைய வேண்டிய அவசியம் 100க்கு 100 கிடையாது. அப்போ இதில் உதாரணத்திற்கு ஒரு மேச லக்னம் இருக்குது. மேச லக்னத்துக்கு 7ல் ராகு இருக்கார், 8ல் சூரியன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ அந்த குழந்தைகளுக்கு 24 வயது கம்ப்ளீட்டாக முடியணும். 24 வயது கம்ப்ளீட்டாக முடியணும். இன்னொரு ஜாதகம் விருச்சிக லக்னம் 7ல் சூரியன் இருக்கிறான், தனுசு ராசி தனுசு லக்னம் 7ல் சூரியன் இருக்கார், 8ல் குரு இருக்கார். அந்த மாதிரி இருந்தாலும் அந்த ஜாதகங்களுக்கும் 24 வயதிற்கு மேல் திருமணம் செய்தால் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். சுப கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, லக்னத்திற்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் கிரகங்களே இல்லாமல் சுத்தமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த தசாபுத்திகள் நல்லா இருந்தால் திருமணம் செய்யலாம். இப்போ 7 கூடையவன் தசையோ, இல்லை 9 கூடையவன் தசையோ, இல்லை 4 கூடையவன் தசையோ, இல்லை பாக்கியாதிபதிங்கிறது 9 கூடையவன் தசை, இந்த மாதிரி காலகட்டங்கள் வரும்போது தகப்பனுக்கு தாரவார்த்து கொடுக்குற யோகம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம அந்த கல்யாணங்களை முடித்து வைக்கணும். அந்த மாதிரி நம்ம பார்த்து செய்யும்போது தான் அந்த குழந்தைகளோட வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருக்கும். இது நான் சொன்னது எல்லாமே பெண்களுக்கு. இப்போ ஆண்கள் ஜாதகத்தில் இதே அமைப்பு, பாவகிரகங்கள் 7, 8 பாவகிரகங்கள் உங்களுக்கு தெரியும். சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது. இந்த கிரகங்கள் 7, 8ல் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் 29 வயதிற்கு மேல் திருமணம் செய்வது உத்தமம். இதில் ஒரு சில ஜாதகங்களில் குரு பார்வை இருக்குது, கோச்சாரங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா கூட 27க்கு மேலே தான் செய்யலாம். அப்போ இது தசாபுத்திகள், யோகம் இதெல்லாம் பார்த்து நம்ம கரெக்டாக திருமணம் செஞ்சு வைக்கும் பொழுது அந்த குழந்தைகளோட வாழ்க்கையில் எந்தவித நெகட்டிவும் பக்கத்தில் அண்டாது. அதே மாதிரி திதி, கர்ணம், யோகம் அதையும் பார்த்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 2 பேருக்கும் ஒரே திதி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து செய்யணும். 8வது திதி அமையுதுன்னு அதுவும் பார்த்து செய்யணும். ஆண் பெண் நட்சத்திரத்துலேருந்து ஆண் நட்சத்திரம் 8வது ஆண் ஜாதகம் 8வது திதியாக வந்தால் அதுலேயும் பார்த்து செய்யணும். அதே மாதிரி 4ஆம் இடம், 9ஆம் இடம், 5ஆம் இடம், 12ஆம் இடம் முடக்கோ திதி சூனியமோ ஆயிடக்கூடாது. அதையும் நம்ம பார்த்துக்கிடணும். இது எல்லாம் பார்த்து பொருத்தம் பார்த்து அது பிறகு செய்யணும். இந்த பொருத்தம் அப்படிங்கிறது என்னென்ன, மொத்தம் 34 வகை பொருத்தம் இருக்குது. ஏன்னா எங்கள் குருநாதர்கிட்ட நான் படிக்கிறப்ப அந்த ஒரு நோட்டில் எழுதி வச்சுருந்தாங்க 34 வகை பொருத்தம். இந்த நார்த் இண்டியன்ஸ் பார்ப்பாங்க. இன்றைக்கி ஒரு 10 பொருத்தம் பார்க்குறோம், அதுலேயும் 4 பொருத்தம் 5 பொருத்தத்துக்கு வந்துட்டோம். பொருத்தம்ங்கிறது அது கிடையாது. இது எல்லாமே எப்போ பார்க்க சொல்லியிருக்குன்னு, ஒரு குழந்தை ருதுவாகி அந்த காலத்தில் ஒரு குழந்தை ருதுவாகி அந்த குழந்தை ருதுவாகி ஒரு வருஷத்துக்குள்ளேயோ 2 வருஷத்துக்குள்ளேயோ கல்யாணம் நடந்திருக்கும். அந்த காலகட்டங்களில் திருமணம் செஞ்சிருப்பாங்க. அப்போ இந்த 10 பொருத்தத்தை பார்த்து அவங்க செஞ்சிருப்பாங்க. இதற்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 1 வருடத்திற்குள் அந்த குழந்தை ருதுவாகி பார்க்கும்போது தான் இந்த பொருத்தங்களை பார்க்க சொல்லி எழுதியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் மலேசியா 15 வருஷமாக போயிட்டுருக்கேன். அங்கே ஏக நட்சத்திரம் சேர்க்குறாங்க, இந்த பொருத்தமே பார்க்குறது இல்லை. ரொம்ப இடங்கள்ல அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, முடிக்கிறாங்க. அதில் 180% சக்ஸஸ் ஆகுது, 20% டவுன் ஆகுது, செகண்ட் விஷயம்.
குழந்தையே பிறக்காதுன்னு சொல்கிற கூட குழந்தை பிறந்திருக்கு. அப்போ அவங்க அங்கே திதி யோகம் இதெல்லாம் பார்க்கல. பட் லைஃப் ஓடிட்டுருக்கு, அவ்வளோதான். ஏன்னா அந்த ஊரில் அவேர்னஸ் அவ்வளோதான். அங்கே கிளிஜோசியம் மாதிரியும் இந்த பையை தொங்க போட்டுட்டு போகிறவங்களுக்கு தான் அங்கே ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கேன். அதுலேயும் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப இடங்களில். அப்போ ஒரு ஜாதகத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்த்து சேர்க்கும்போது அந்த குழந்தைகள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இதில் 7, 8 பாவிகள் உள்ளது, ராகு கேது சூரியன் சனி இந்த மாதிரி உள்ள ஜாதகங்கள் பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, ஆண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஜாதகத்திலிருந்து ஒரு ஜாதகத்தில் இல்லைனாலும் அவங்கள சேர்த்து வைக்கும் போது அதில் சில அபவாதங்கள் நடந்திருக்கு. இது என்னோட அனுபவத்தில் ரொம்ப பார்த்துருக்கேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்ககிட்ட உதாரணத்துக்கு நான் படித்து முடித்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஜாதகம் பார்த்தேன். அதில் அந்த பொண்ணுக்கு 7 சூரியன், கரெக்டாக குழந்தைகள் பிறந்து 12வது வயசில் தன் கணவருக்கு நோய்வாய்ப்பட்டு தன்னோட மரணத்தை தேடிக்கிட்டுச்சு. அப்போ அந்த 7 உள்ள சூரியன் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பார்த்துக்கோங்க. இன்னொரு ஜாதகம் ஆண் ஜாதகத்தில் 4 சனி, அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு 7 சூரியன், 4 அவருக்கு சனி சந்திரன் கேதுவை பார்க்குறாப்புல, செவ்வாய் காம்பினேஷன். அப்போ அந்த ஜாதகமும் கல்யாணம் முடிஞ்சு முதல் குழந்தை பிறந்திருக்கு, 2வது குழந்தை கன்சீவாக இருக்கும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அப்போ அந்த ஜாதகத்தை ரிசர்ச்சுக்கு எடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துல போய் நான் தேடி பார்க்கும்போது அவங்க வீடு சவுத் வெஸ்ட் வாசலாக இருந்துச்சு, தென்மேற்கு மூலையில் வாசல். இப்போ 4ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தால் அது பூர்வீக வீடா அப்பார்ட்மெண்ட்டா இண்டிவிஜுவலாக இவங்க நிலம் வாங்கி கட்டியிருக்காங்களோ நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்போ ஒரு ஜோதிடராக இருக்கிறவங்க கண்டிப்பான முறையில் வாஸ்து, ஜோதிடம், நியூமராலஜியில் கொஞ்சமாவது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்ம லெவலுக்கு என்ன வேணுமோ அதவாது தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா பண்டிட் லட்சுமணதாஸ் எழுதின புத்தகங்களில் 100க்கு 100 நான் பார்த்ததில் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம சேர்க்கணும். 2வது கல்யாணம் முடிக்கிற நாள் 2 கண் உள்ள நாட்கள் அப்படின்னு இருக்கு, 1 கண் உள்ள நாள் இருக்குது. ஆனால் நம்ம இன்னைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிடைச்சா போதும் கூட்டம் வரும்னு கல்யாணம் முடிச்சுட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு முழு நட்சத்திரங்கள் இருக்கிற அன்னைக்கு கல்யாணம் முடிங்க. முழு நட்சத்திரம்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு கட்டத்துக்குள்ளே உள்ள நட்சத்திரம். இப்போ அஸ்வினி முழு நட்சத்திரம், பரணி முழு நட்சத்திரம், அடுத்து கார்த்திகை இங்கேயும் அங்கேயும் போயிடும். 2வது காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரங்களை கல்யாணம் வைக்கக்கூடாதுன்னு விதி இருக்கு. கிருத்திகை உத்திரம் உத்திராடம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, அதுக்கு அடுத்து பரணி பூரம் பூராடத்துலையும் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நட்சத்திரங்களில் கல்யாணங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் அபவாதங்கள் நடக்குது. அப்போ ஒரு நல்ல நட்சத்திரம், ஒரு நல்ல நாள், திங்கள், புதன், வியாழன், ஒரு வெள்ளி, இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் திருமணத்தை வச்சிங்கன்னா அந்த தம்பதிகள் வாழ்க்கையில் எந்த தோஷங்களும் இருக்காது, வாழ்க்கை முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும். இப்போ இன்னொன்று இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்ன, இவங்க கல்யாணம் முடித்து அன்னைக்கு சப்போஸ் பெண்களுக்கு தலைக்கு ஊத்துற நாள், வீட்டுக்கு தூரமாகிற நாள் இருந்தால் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு சேர்த்து வைங்க. ஏன்னா அதை பார்க்காம சேர்த்து வச்சதுனால அதுலேயும் பல பிரச்சனைகளை அந்த குழந்தைகள் சந்திச்சிருக்காங்க. அதனால் ஒரு பெண் அந்த வீட்டுக்கு தூரம் 7வது நாளுக்கு மேலே கல்யாணம் வைக்கிறதா உத்தமம். அதே மாதிரி அதிலிருந்து 20 நாளுக்குள்ளே வச்சுக்கிறதா உத்தமம். இதையும் நம்ம பார்க்கணும். ஒரு திருமண காண்டம்னு எடுத்து நம்ம செய்யும்போது இவ்வளோ விஷயங்களும் பார்த்து அந்த திதிகள் எல்லாத்தையும் பார்த்து செய்யும்போது அந்த குழந்தைகள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடம் ரொம்ப முக்கியம். இப்போ 7, 8 எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி குடும்பஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம், இது ரெண்டுமே முக்கியம். அப்போ சுகஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இருந்தாலும் சரி, இல்லை முடக்கு ராசியாக இருந்தாலும் சரி, இல்லை முடக்கு கிரகங்கள் இருந்தாலும் சரி, இது திரிசூனிய கிரகங்கள் இருந்தாலும் சரி, 2, 4,
7 8 இருக்கும்போது அதையெல்லாம் பார்த்து நம்ம சேர்த்து வைக்கும்போது அந்த குழந்தைகளோட வளர்ச்சி மாற்றங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். சமீபத்தில் ஒரு சப்தமி திதியில் ஒரு ஜாதகம் கல்யாணம் முடித்து, சில பேர் சொன்னாங்க சப்தமி திதியில் முடித்தா கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்கன்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை. எனக்கு தெரியாது, ரொம்ப ஜாதகங்கள் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு கூட நான் அந்த ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு வந்தேன். குழந்தை அவங்களுக்கு பையன் பிறந்து இன்னைக்கு +2 போயிட்டான், பொண்ணு பிறந்து அதுவும் இப்போ 7 படிச்சுட்டு இருக்கு. ஆனால் அதில் போய் அவங்களுக்குள்ள இன்னைக்கு வரையும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆஸ் யூஸ்வல் போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். அவங்க அப்பா ஜாதகத்தில் சில தோஷங்கள் இருக்குது, அவங்க பூர்வீக கர்மாக்களில் சில தோஷங்கள் இருக்குது, அது கஷ்டப்படுறாங்க. அதனால் அந்த திதிகளில் நம்ம சேர்க்கும் பொழுது முடக்கு நட்சத்திரம், முடக்கு ராசி, முடக்கு கிரகங்கள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. திதி சூன்யமும் அந்த திதிகள் ஆகாத திதிகளும் இருக்கக்கூடாது. 6 8 6 12 7 12 9 8 12 இந்த மாதிரி திதிகள் சேர்க்கும் போது அதில் சில கஷ்டங்கள் வரும், அவ்வளோதான். அதை நிவர்த்தி பண்ணிக்கிடலாம். நிவர்த்திக்கு வழி இல்லைன்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஜோதிடத்தில் எல்லாத்துக்கும் நிவர்த்தி உண்டு. பரிகாரம்னு தயவுசெய்து பேசுகிறத நிப்பாட்டிட்டு கர்மாவை கழிக்கிறோம் அப்படின்னு எல்லாரும், என்னுடைய கர்மாவை நான் கழித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் மனசில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100% நம்ம வரும் கால சந்ததிகளை நம்ம காப்பாற்றிக்கலாம். ஆகையால் திருமணம் பொருத்தம் யார் பார்த்தாலும் சரி, நான் இப்போ சொன்ன எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கோங்க. இதில் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதுவரையும் யாருமே யூடியூப்பில் எல்லாத்தையும் பார்த்துட்டே சொல்லலை. ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்து 3 முதல் பாரியத்தில் 3 5 7, 2வது பாரியத்தில் 5வது நட்சத்திரம், 3வது பாரியத்தில் 7வது நட்சத்திரம். இந்த பாரியம்ங்கிறது 9 நட்சத்திரம் பிரிச்சிடும். 9 27. முதல் பாரியங்கிறது 9 நட்சத்திரத்துக்குள்ள, 2வது பாரியங்கிறது 18 நட்சத்திரத்துக்குள்ள, 3வது பாரியங்கிறது 27 நட்சத்திரத்துக்குள்ள. இதில் இந்த நட்சத்திரங்கள் 3 5 7, அடுத்து 5, அதுக்கு அடுத்து 7 பெண் நட்சத்திரத்திலேருந்து ஆண் நட்சத்திரம் என்னும் போது இருந்தால் அதில் முதல் பாரியத்தில் 3 5 7 வர்றதுல 100க்கு 100 டைவர்ஸ், இல்லைன்னா அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லாமல், இல்லை குழந்தை பிறப்பு டிலே ஆகி 4.5 வருஷம் கழித்து பிறந்திருக்கு. அப்போ இதற்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு, இந்த மாதிரி நட்சத்திரங்கள் சேர்க்கும் போது சில அபவாதங்கள் ஏற்படும். அப்போ அதை நம்ம சரி பண்ணி கொடுக்கணும். எப்படி சரி பண்ணி கொடுக்கலாம்? ஒன்றும் இல்லை, நம்ம திருச்செந்தூர் முருகன் இருக்கிற மாதிரி திருப்பரங்குன்றத்தில் முருகன் கல்யாணம் முடிச்ச இடம் இருக்கு. அப்போ அந்த மாதிரி இதற்கு முன் கல்யாணம் முடிச்சு அது பிரச்சனைகளில் உள்ளவங்க அடுத்து ஒரு நல்ல டேட்டை பார்த்துக்கிட்டு, நான் ஏற்கனவே முதல் வீடியோலையும் சொல்லியிருக்கேன், 4 13 22 31 தேதி மாதம் வருஷம் 2 தேதி தனியாக இருந்தாலும் சரி, மாதம் தேதி கூட்டினாலும் சரி, இல்லை 3ஐயும் கூட்டினாலும் சரி, 4 13 22 31 வரக்கூடாது. அந்த மாதிரி கல்யாணம் முடிச்சிருந்தாலும் அவங்களும் திருப்பரங்குன்ற முருகன் கோயில் ஒரு நல்ல நாள் பார்த்து, அந்த நான் சொன்ன தேதிகள் இல்லாத 4 13 22 31 இல்லாத நாட்களில் திருமணம் செஞ்சீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி செஞ்சு குழந்தை பாக்கியெல்லாம் அது இல்லை, அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முதல் இந்த பரிகாரம் சரியான பாருங்கள். இந்த கிரக தோஷங்கள், நம்ம கர்ம வினைகளில் உள்ள தோஷங்களை சரி பண்ணுங்க. திருச்சியில் திருவானைக்காவல், அதே மாதிரி மெட்ராஸில் திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோயில், அதுக்கு அடுத்து திருப்பதி, அதற்கடுத்து உங்கள் ஊரில் தெற்கவாத்து முருகன் எந்தெந்த ஊரில் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் இந்த பரிகாரம் செய்யலாம். ஏன்னா வசதியே இல்லாதவங்களுக்கு அந்த ஊர் கிராமத்து பக்கத்தில் என்ன முருகன் கோயில் இருக்கோ அங்கேயும் போய் செய்யலாம். இதெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கிட்டீங்கன்னா திருமண வாழ்க்கையில் டைவர்ஸ்ங்கிறது கண்டிப்பாக இருக்காது. சில பேர் 2வது வாரம் இந்த கிரகங்கள் இப்படி இருந்தால் இருக்கும், 3வது வாரம் இப்படி இருந்தால், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எத்தனை இருந்தாலும் ஒரு கணவன் ஒரு மனைவியோடு வாழும்போது தான் அந்த வாழ்க்கை சுகமாக இருக்கும், குழந்தைகளுக்கு நல்லது, வருங்கால சந்ததிகளுக்கு நல்லது. அப்போ அதுக்கு என்னென்ன இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் நம்ம இந்த மாதிரி பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கு, இன்னொரு ஒரு குழந்தை பிறக்கிறப்போ 9ல் ராகுனா தகப்பனுக்கு இருதார யோகம் வந்துடும். எப்போ வரும் எப்படி வரும்னா அந்த தசாபுத்திகள் சரியில்லாதப்போ, இல்லை அஷ்டமாதிபதி புத்தியோ, சத்ருஸ்தானாதிபதி புத்தியோ, 3ஆம் இடத்தாதிபதி புத்தியோ, 3ஆம் இடத்துல உள்ள கிரகங்களாலேயோ, 6ஆம் இடத்துல உள்ள கிரகங்களாலேயோ, 12ஆம் இடத்துல உள்ள கிரகங்களாலேயோ அந்த தோஷங்கள் கண்டிப்பாக வரும். அப்போ அவங்களுக்கு இந்த தாலியை மாற்றி கட்ட சொல்லியாச்சுன்னா 100க்கு 100 கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் அந்த இருதார யோகத்துக்கு வழியே இல்லை.
ஏன்னா நம்ம அசால்ட்டாக சொல்கிறோம். அதனால் எத்தனை குழந்தைகள் மனோநிலை பாதிக்குது தெரியுமா? ஆகையால் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் கூட்டு சேர்ந்திருந்தால் என்னென்ன நோய்கள் வரும், அது எதனால் வருது அப்படிங்கிற விளக்கங்கள் கொடுக்கப்படும். வாழ்க வளமுடன்.